ஸோ ரேஷியோவில் வந்துட்டு இன்னைக்கு இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் இதை பேஸ் பண்ணி வர்ற சம்ஸ் எல்லா மாடலுமே நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்கம் ரேஷியோ கொடுத்துருவாங்க, சேவிங்ஸ் இல்லைனா எக்ஸ்பெண்டிச்சர் இது ரெண்டில் ஏதாவது ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்கம் ரேஷியோ கொடுத்துருவாங்க, சேவிங்ஸ் ரேஷியோ கொடுத்துருவாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் வந்து சேம் சொல்லிடுவாங்க. ரெண்டு பேரும் சேம் எக்ஸ்பெண்டிச்சர் தான் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்படி இல்லையா, இன்கம் ரேஷியோ கொடுத்துட்டு எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ கொடுத்துட்டு ரெண்டு பேரோட சேவிங்ஸும் சேம் சொல்லிட்டு சேம் சொல்லி அதோட முடிச்சுக்கலாம். அப்படி இல்லையா, ஈச் சேவ்ஸ் சம் அமௌண்ட், அதாவது 100, 200 இல்லை 4000 சம்திங், ஓகேவா, அந்த மாதிரி அமௌண்ட்டாகவும் சொல்லிடலாம். நமக்கு தேவை ரெண்டு ரேஷியோ, ரிமைனிங் ஒரு குவான்டிட்டி வந்து சேம் சொல்லணும். அப்படி வந்தால் இந்த மாடல் ஓகேவா. இந்த மாடல் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்றாங்க? The income of A and B are in the ratio 3:5 and their expenses are in the ratio 1:5. Each saves 100. ஓகேவா, இங்க வந்து இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ சொல்லிட்டு சேவிங்ஸ் ஆஃப் ஈச் வந்து 100 rupees சொல்றாங்க. ஏவும் 100 சேவ் பண்றாரு, பியும் 100 சேவ் பண்றாங்க. ஸோ சேவிங்ஸ் வந்து ஈக்குவலா. ஸோ நம்ம மாடலுக்கு கரெக்டாக சூட் ஆகுது. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ரெண்டு ரேஷியோ இருக்கணும், ஒரு குவான்டிட்டி வந்து ஈக்குவலா இருக்கணும் ரெண்டும், ஓகேவா. அது எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவலா இருந்தாலும் சரி, சேவிங்ஸ் ஈக்குவலா இருந்தாலும் சரி, இந்த மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது நார்மலாக யூஸ்வலாக நம்ம பண்ணோம் அப்படின்னா, ஏபி ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களுடைய இன்கம் ரேஷியோ வந்து 3:5, எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ வந்து 1:5, ஓகேவா. ரெண்டு பேரும் வந்துட்டு 100 சேவ் பண்றாங்க. நம்மகிட்ட கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்கன்னா, ஃபைண்ட் தேர் இன்கம், அதாவது இண்டிவிஜுவல் இன்கம் கேட்கறாங்க. இது நம்ம யூஸ்வல் மெத்தட்ல பண்ணோம் அப்படின்னா, சேவிங்ஸ்ன்றது எப்படி வரும், இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தான் சேவிங்ஸ். அப்ப ஏ உடைய சேவிங்ஸ் வந்து என்ன இருக்கும், இது ரெண்டும் வேற வேற ரேஷியோ. ஸோ ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, ரேஷியோல வந்துட்டு ரெண்டு தனித்தனியா ரேஷியோவை ரிலேஷன் தெரியாம நீங்களா டைரக்டா கனெக்ட் பண்ணிக்க கூடாது. சப்போஸ் இந்த 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 இதுல பாருங்க, இது ரெண்டு வேற வேற ரேஷியோ. நீங்க வந்து டைரக்டா 3ல இருந்து 1 மைனஸ் பண்ணி 2 வருதா, ஸோ 2 யூனிட்ஸ் வந்து 100 rupees அந்த மாதிரி ஈக்குவேட் பண்ண முடியாது. ஸோ இங்க பண்ணீங்கன்னா 0ன்னு வரும். அப்ப எதுக்கு ஈக்குவேட் பண்ணுவீங்க? ஸோ ரெண்டு ரேஷியோக்கு ரிலேஷன் தெரியாம டைரக்ட் கனெக்ஷன் எடுக்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கனெக்ஷனுக்கு ஏதாவது க்ளூ கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த மெத்தடில் வந்துட்டு நார்மலில் போட்டிங்கன்னா எப்படி வரும், இது ரெண்டு வேற வேறு ரேஷியோ. ஸோ 3x 5x எடுத்துக்கிறேன், இது 1y 5yன்னு எடுத்துக்கிறேன். ஏவோட சேவிங்ஸ் வந்து என்ன வரும், 3x மைனஸ் 1y வருமா. ஸோ இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர், இது வந்து எதுக்கு ஈக்குவல், பியோட சேவிங்ஸுக்கு ஈக்குவல். பியோட சேவிங்ஸ் வந்து என்ன வரும், பியோட இன்கம் மைனஸ் பியோட எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ 5x மைனஸ் 5yன்னு வரும். ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 2x ஈக்குவல் டு 4yன்னு வரும். x:y வந்து என்ன வரும், 2:1ன்னு வரும். ஸோ இந்த எக்ஸ்ன்ற இருக்க ரேஷியோவை 2ஆலையும் ஒய்ன்னு இருக்க ரேஷியோ 1ஆலையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6, 10, இது வந்துட்டு 1, 5 தான் இருக்கும். இப்போ ரெண்டுமே ஒரே ரேஷியோவா மாறிடுச்சு. ஸோ நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ரெண்டு ரேஷியோவும் என்ன ரிலேஷன் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு ரேஷியோவும் கனெக்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம டைரக்டா என்ன டிஃபரன்ஸ்ன்றதை எடுக்கலாம். ஸோ இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர், ஏவோட சேவிங்ஸ் வந்து 5 வருதா, அதே மாதிரி பியோட இன்கம் மைனஸ் பியோட எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணீங்கன்னா பியோடைய சேவிங்ஸும் 5 வருது. ஸோ ரெண்டும் சேம் வருதா. இந்த 5ஓட வேல்யூ தான் என்ன சொல்லியிருக்காங்க, 100 rupees சொல்லியிருக்காங்க. 5ன்றது ரேஷியோல நமக்கு கிடைக்கிற சேவிங்ஸ். ஆனால் ரியல் வேல்யூல 5 யூனிட்ஸ் வந்து 100 rupees ஈக்குவல். நம்ம என்ன கேட்குறாங்க, ரெண்டு பேரோட இண்டிவிஜுவல் இன்கம். ஸோ ஆக்சுவலாக இந்த 5 = 100 கிடைக்கிறதுல அப்போ 1 யூனிட் வந்து 20 rupees வரும். அந்த 20 rupees நீங்க எதுல சப்ஸ்டியூட் பண்ணணும், இங்க பண்ணிடக்கூடாது. ஆக்சுவலா இந்த ரேஷியோ தான் இந்த ரேஷியோவா நமக்கு மாறிடுச்சு, ஓகேவா. ஸோ நீங்க ஃபைனலா எதுல இருந்து இதை மைனஸ் பண்ணி அதை ஈக்குவேட் பண்றீங்களோ அங்கதான் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். நீங்க 1 யூனிட் வந்து 20 rupees வருதுல, அதை வந்து இந்த ரேஷியோல தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்ப ஏவோட இன்கம் வந்து 6 யூனிட் வந்து என்ன வரும், 120ன்னு வரும். பியோட இன்கம் 10 யூனிட்ஸ் வந்து 200 rupeesன்னு வரும். ஸோ இப்படிதான் நம்ம பண்ணுவோம் பேசிக்கா பண்ணா, ஓகே. நிறைய மெத்தட் இருக்கு, கிராஸ் மல்டிப்ளிகேஷனும் இருக்குது. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரேஷியோக்குனே நான் தனியா போடுறேன். ஆல்ரெடி மிக்சர் அண்ட் அலிகேஷனுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுலேயே பார்ட் 2 வரும் அடுத்து. அதுக்கு அடுத்து ரேஷியோக்கு மட்டும் தனியா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போடுறேன். அடுத்து நான் சொன்ன மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இப்படி ஒவ்வொரு டாபிக்லயும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணலான்றத தனித்தனி வீடியோவா நான் போட்டுறேன், ஓகேவா. ஸோ அதனால இந்த சமம் வந்து நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறது இல்லை. ஸோ இன்னொரு மெத்தட் இருக்கு இதுக்கு ஆல்டரா. என்னன்னா ஜஸ்ட் இந்த ரேஷியோ எழுதிக்கிங்க, 3:5, 1:5. இப்போ நார்மலா கனெக்ஷன் இல்லாம நான் இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், டைரக்ட் டிஃபரன்ஸ் எடுக்கக்கூடாது. ஸோ அப்படி எடுத்தீங்கன்னா என்ன வரும், 2:0ன்னு வரும். நமக்கு இது ரெண்டும் சேமா வரணும். இங்க எப்படி 5:5 வந்ததோ அந்த மாதிரி இது ரெண்டும் சேமா வரணும். அதானே கொஸ்டின். ரெண்டு பேரோட சேவிங்ஸும் ஈக்குவல் சொல்லிட்டாங்க.
அப்படி ஈக்குவேட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த செகண்ட் ரேஷியோக்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து என்னது 4, ஃபர்ஸ்ட் ரேஷியோட டிஃபரன்ஸ் வந்து என்னது 2. ஸோ இந்த 2ஆல இந்த ரேஷியோவையும் இந்த 4ஆல இந்த ரேஷியோவும் மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ இதை இன்டூ 4 பண்ணிருங்க, இதை இன்டூ 2 பண்ணிருங்க. அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோல வர டிஃபரன்ஸை ஃபர்ஸ்ட் ரேஷியோட மல்டிப்ளை பண்ணிருங்க, இன்கம்ல வர டிஃபரன்ஸை எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோட மல்டிப்ளை பண்ணிருங்க. அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், இது 12ன்னு வரும், இது 20ன்னு வரும், இங்க வந்துட்டு 2 10. ஸோ இப்போ சேவிங்ஸ் ரேஷியோ எடுங்க, இது வந்து 10ன்னு வரும், இது 10 வரும். ஸோ நமக்கு தேவை இது ரெண்டு ஈக்குவேட் ஆகும், ஈக்குவேட் ஆயிருச்சு. ஓகேவா? இந்த மெத்தட்லாம் நம்ம பண்ணவே இல்லை. இந்த எக்ஸிஸ்ட் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணி மல்டிப்ளை பண்ணாம டைரக்டாவே நம்ம சேவிங்ஸை ஈக்குவேட் பண்ணிட்டோம். அதுதான் இந்த மெத்தட். அதுக்கு தான் என்ன பண்ணிருக்கோம், எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோல என்ன டிஃபரன்ஸ் வருதோ அதை வந்து இன்கமோட மல்டிப்ளை பண்ணிட்டோம், இன்கம் ரேஷியோல என்ன டிஃபரன்ஸ் வருதோ அதை வந்து எக்ஸ்பெண்டிச்சரோட மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு சைடும் கேப் வந்து சேம் ஆயிடுச்சு. இப்போ நீங்க டைரக்டா இந்த 10 யூனிட்ஸ் வந்து 100 ருபீஸ்க்கு ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ 10 யூனிட்ஸ் வந்து 100 ருபீஸ்னா அகைன் நீங்க சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது இந்த ரேஷியோட சப்ஸ்டியூட் பண்ணணும், இங்க சப்ஸ்டியூட் பண்ண கூடாது. ஓகேவா? ஸோ 10 யூனிட் 100 ருபீஸ்னா 12 யூனிட்ஸ் வந்து என்ன வரும், 120 வரும், 20 யூனிட்ஸ் வந்து 200 வரும். ஸோ சேம் ஆன்சர் தான் நமக்கு இங்கேயும் வந்துச்சு. ஸோ இது ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஷார்ட்டா முடிஞ்சிடும். நீங்க இந்த எக்ஸிஸ்ட் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஷார்ட்டாவே டைரக்டாவே 4:2 மல்டிப்ளை பண்ணி டைரக்டா நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 120 ருபீஸ் 200 ருபீஸ். ஸோ அடுத்த கொஸ்டினும் சேம் மாடலில் பார்த்துடலாம். என்ன சொல்றாங்க, ஆனுவல் இன்கம் ஆஃப் அமித் அண்ட் வீரி ஆர் இந்த ரேஷியோ 3:2, எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ 5:3 சொல்லிட்டாங்க. அட் த எண்ட் ஆஃப் த இயர் ஈச் சேவ்ஸ் 1000, தென் ஆனுவல் இன்கம் ஆஃப் அமித். அதாவது இங்க என்ன சொல்லிட்டாங்க, இன்கம் ரேஷியோ சொல்லிட்டாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ சொல்லிட்டாங்க, அகைன் சேவிங்ஸ் வந்து ஈக்குவல் சொல்லிட்டு அமௌண்ட்டையும் சொல்லிட்டாங்க, எவ்வளவு சேவ் பண்றாங்க. ஈச் சேவ்ஸ் 100 ருபீஸ். அப்போ ஏவும் 1000 ருபீஸ், ஏவும் 1000 ருபீஸ் சேவ் பண்றாரு, பியும் 1000 ருபீஸ் சேவ் பண்றாங்க. ஸோ நம்ம அந்த மெத்தட் அப்ளை பண்ணோம்னா எப்படி வரும், ஃபர்ஸ்ட் ரேஷியோ எழுதிருங்க. இன்கம் ரேஷியோ வந்து 3:2, எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ வந்து 5:3. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் 2, இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் 1. இந்த 1ஆல இந்த ரேஷியோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5:3 தான் வரும். இந்த 2ஆல இந்த ரேஷியோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6:4 வரும். இது இன்கம் ரேஷியோ, இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ. நமக்கு தேவை சேவிங்ஸ் வேணும். ஸோ இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணீங்கன்னா 1:1, இது வந்து சேவிங்ஸ். ஸோ அவங்க சொன்ன மாதிரி ரெண்டு பேரோட சேவிங்ஸும் ஈக்குவலா வந்துருச்சு, ரேஷியோல ஈக்குவலா வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து அவங்க சொல்லியிருக்க ரியல் வேல்யூக்கு ஈக்குவேட் பண்ணணும். சேவிங்ஸ் வந்து எவ்வளவு சொல்றாங்க, 1000 ருபீஸ் சொல்றாங்களா, அப்போ 1 யூனிட் வந்து 1000 ருபீஸ். அப்போ நம்மளோட கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்க, ஆனுவல் இன்கம் ஆஃப் அமித். ஸோ அமித்ன்றது இந்த ஃபர்ஸ்ட் பர்சன். 1 யூனிட் வந்து 1000 ருபீஸ்னா 6 யூனிட் வந்து என்ன வரும், 6000 ருபீஸ் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா என்ன வரும், ரெண்டு பேரோட டிஃபரன்ஸ், ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆனுவல் இன்கம் ஆஃப் அமித் அண்ட் இன்னொரு பர்சன் அப்படி கேட்டாங்கன்னா, அமித்தோட இன்கம் 6, இன்னொரு பர்சனோட இன்கம் 4. டிஃபரன்ஸ் வந்து என்ன வருது, ரேஷியோல 2 யூனிட்ஸ் வருது. ஸோ நம்ம 1 யூனிட் 1000 ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம், அப்போ 2 யூனிட்ஸ் வந்து 2000 வரும். ஓகேவா? ஸோ டிஃபரன்ஸ் கேட்டால் இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். ஸோ இந்த மெத்தட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ கொடுத்துட்டு சேவிங்ஸ் ஈக்குவல் சொல்லிட்டாங்கன்னா, சேவிங்ஸுக்கு அமௌண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்றோம். அந்த டைப் 1 மாடல்ல சேம் ஒரு தேர்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். என்ன சொல்லுவாங்க, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது நம்ம பார்க்குற மாடல்ல இருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். என்னன்னு பாருங்க, the sum of the salaries of A and B is 42,000. A spends 75% of his salary, B spends 90% of his salary. போனதுல எப்படி சொல்லியிருப்பாங்க, இன்கமுக்கு தனி ரேஷியோ, எக்ஸ்பெண்டிச்சருக்கு தனி ரேஷியோ சொல்லியிருந்தாங்க. இங்க இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டையும் ஒன்னாவே சொல்லிடுறாங்க அவங்க. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, now their savings are same. ஸோ சேவிங்ஸ் சேம் சொல்லிட்டாங்க. ஓகேவா? நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஏவோட இன்கம் என்ன, எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, பியோட இன்கம் என்ன, எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஏ ஸ்பெண்ட் 75% சொல்றாங்கல்ல, 75%னா ஃபிராக்ஷன் வேல்யூ வந்து என்ன வரும், 3/4 வருமா. ஸோ ஏவோட இன்கம் 4 இருந்தா அவருடைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 3 இருக்கும். இதுதான் அதோட மீனிங். எக்ஸ்பென்ஸ் ஸ்பென்ஸ் 75%னா அதான் மீனிங். அவரோட இன்கம் 100 இருந்தா அதுல 75 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்றாரு. ஸோ ரேஷியோ எடுத்தீங்கன்னா 3:4 வரும். ஓகேவா? அதே மாதிரியே பிக்கு வந்து என்ன சொல்றாங்க, பி ஸ்பென்ஸ் 90% சொல்றாங்க. ஸோ 90% ஃபிராக்ஷன் வந்து என்ன வரும், 9/10. இதுல இந்த 10ன்றது பியோடைய இன்கம், 9ன்றது பியோடைய எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்,
பி இன்கம் ரேஷியோ வந்து என்ன வரும், ரெண்டு பேருக்கும் 4:10 வருமா. ஸோ 4:10 எழுதிருங்க. அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ 3:9. ஸோ 3:9. ஸோ ரெண்டு பேரோட சேவிங்ஸும் சேம் சொல்றாங்க. நீங்க டைரக்டாவே எடுத்தீங்கன்னா 1:1 சேமா தான் வருது. அப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இப்போ ரிலேஷன் தெரியாம நீங்க டைரக்டா எடுக்க கூடாது அப்படின்னு. சப்போஸ் மைனஸ் பண்ணும்போது சேமா 1:1 வந்துருச்சுன்னா ரெண்டு பேருக்கும் இதே ரிலேஷன்ல தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப நீங்க டைரக்டாவே எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு பேருக்கும் நம்ம எந்த ரிலேஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ணாம டைரக்டா மைனஸ் பண்ணும்போது 1:1 வருது. அப்ப டைரக்டாவே நம்ம ஏவோட இன்கம் 4, பியோட இன்கம் 10 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட சேவிங்ஸ் கேட்கல, சேவிங்ஸ்க்கு வந்து வெறும் சேம் மட்டும் சொல்லிட்டாங்க. நம்மகிட்ட இன்கம் கேட்குறாங்க, ஏவுடைய இன்கம் கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன சொல்லிக்கோம், ஃபர்ஸ்ட் டோட்டல் சேலரி 42,000 சொல்லிட்டாங்க. அது A:B என்ன ரேஷியோல இருக்கு நமக்கு தெரியாது. பட் நம்ம இந்த ரேஷியோல போட்டு 1:1 ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, A:B யோட இன்கம் வந்து 4:10 ரேஷியோல இருக்கும். டோட்டல் 14 யூனிட்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவல், 42,000. அப்ப A வந்து 4 யூனிட்ஸ் வந்து என்ன வரும், 12,000 வருமா. அப்ப நம்மளோட கொஸ்டின்ல ஏ தான் கேட்குறாங்க. ஏவுடைய சேலரி வந்து 12,000. அதாவது போன ரெண்டு சம்லையும் இன்கம் ரேஷியோ கொடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ கொடுத்து சேவிங்ஸ் சேம்னு ஒரு அமௌண்ட்டையும் சொல்லிட்டாங்க. அதுக்கு அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணோம். ஓகே, இங்கேயே அந்த மெத்தட் ஃபாலோ பண்றதுக்காக தான் நம்ம போனோம். பட் ஒரு ஸ்டெப் முன்னாடியே நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, நம்மளே ரிலேட் பண்ணாம ஆல்ரெடி அதுவே ரிலேஷன்ல தான் இருந்திருக்கு. ஸோ டைரக்டா 1:1 சேவிங்ஸ் வந்து அவங்க சொல்ற கண்டிஷனுக்கு ஈக்குவலா வந்துருச்சு. சேவிங்ஸ் சேம் சொன்னாங்க, நம்ம டைரக்டா மைனஸ் பண்ணாலே ரெண்டு பேரோட சேவிங்ஸும் சேமா தான் இருக்கு. அப்ப அவங்களோட இன்கம் வந்து இந்த ரேஷியோல தான் இருக்குன்னு அர்த்தம். அப்ப டைரக்டா நீங்க இந்த 14 யூனிட்ஸ் அந்த சம் ஆஃப் சேலரி சொல்லியிருக்காங்க 42,000, அதுக்கு ஈக்குவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏவோட சேலரி வந்து கிடைச்சிடும். ஸோ வேற எந்த மெத்தட்லாம் இதை பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இது ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ வேற எந்த மெத்தட்ல பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இந்த போன ரெண்டு சம்முக்கு ட்ரை பண்ணோம்ல, அதே மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. 3க்கும் 9க்கும் என்ன டிஃபரன்ஸ், 6ஆ. 4க்கும் 10க்கும் என்ன டிஃபரன்ஸ், 6. ஸோ இந்த 6ஆல இந்த ஃபர்ஸ்ட் ரேஷியோவையும் இந்த 6ஆல இந்த செகண்ட் ரேஷியோ மல்டிப்ளை பண்ண போறீங்க. ஸோ ரெண்டும் ஒரே வேல்யூவால மல்டிப்ளை பண்ண போறீங்க. ஸோ எந்த சேஞ்சஸும் இருக்க போறது இல்லை. அதனால தான் உங்களுக்கு டைரக்டா இங்கே ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா? வேற இன்னொரு மெத்தட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஏவோட இன்கம் 100A எடுத்துக்கோங்க, பியோட இன்கம் 100Bன்னு எடுத்துக்கோங்க. ஏ வந்து எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாரு, 75%. அப்ப ரிமைனிங் சேவிங்ஸ் வந்து என்ன இருக்கும், 25A இருக்குமா. அதே மாதிரி பி வந்து 90% ஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. அப்ப சேவிங்ஸ் வந்து என்ன இருக்கும், 10Bன்னு இருக்கும். ஏன்னா 90B வந்து செலவு பண்ணிடுறாரு. இது ரெண்டு ஈக்குவல் சொல்றாங்க. அப்ப இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணுங்க. பி எந்த சைடு கொண்டீங்கன்னா A/B ஈக்குவல் டு 10/25 இருக்கும். ஸோ 2/5 ஒரு ரேஷியோ. ஓகேவா? ஏவோட இன்கம் பியோட இன்கம் வந்து 2:5 ரேஷியோல இருக்கும். இதை ஈக்குவேட் பண்ணுங்க. 7 யூனிட்ஸ் வந்து 42,000. அப்ப ஏ வந்து 2 யூனிட்ஸ் வந்து என்ன வரும், 12,000. ஸோ சேம் ஆன்சர் வருதா? ஸோ அவ்வளோதான், சிம்பிள். அதான் ஒரு 4-5 மெத்தட் இருக்கு. உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டா இருக்கோ, டைம் உங்களுக்கு சேவ் ஆகும், அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 12,000. ஓகே, அடுத்து வந்து 4th கொஸ்டின் பாருங்க. இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின் தான். இப்போ நம்ம ஏன்னா எல்லாமே ஒரே மாடல் தான், பட் கொஸ்டின் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. என்ன சொல்றாங்க பாருங்க. இன்கம் ஆஃப் எஸ் அண்ட் டி ஆர் இந்த ரேஷியோ 3:4, எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் இந்த ரேஷியோ 1:1. ஸோ இங்க என்ன சொல்றாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் 1:1 ரேஷியோல இருக்கு. அதாவது ஏவோட எக்ஸ்பெண்டிச்சரும் பியோட எக்ஸ்பெண்டிச்சரும் சேம்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு பேரோட இன்கம் ரேஷியோ சொல்லிட்டாங்க. சேவிங்ஸ் ரேஷியோ வேணும்ல நமக்கு. நான் என்ன சொன்னேன், ஒன்று சேவிங்ஸ் சேம் சொல்லியிருப்பாங்க, இல்லை எக்ஸ்பெண்டிச்சர் சேம் சொல்லியிருப்பாங்க. அப்படி வந்தா நம்ம இந்த டைப் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். பட் இந்த கொஸ்டின்ல அப்படியே மாற்றி சொல்றாங்க. நம்ம இது வரைக்கும் சேவிங்ஸ் சேம் தான் பார்த்துட்டு வந்தோம். இப்போ இந்த கொஸ்டின்ல எக்ஸ்பெண்டிச்சர் சேம் சொல்றாங்க. ஸோ இப்பயும் நம்ம அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போறோம். ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ இன்கம் ரேஷியோ என்ன, அதை எழுதிருங்க. 3:4 இன்கம் ரேஷியோ. ஓகேவா? அடுத்து வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சேம், அதை விட்டுருங்க. அடுத்து வந்து சேவிங்ஸ் வந்து 4,000 22,000 அமௌண்ட்ல சொல்லிட்டாங்க. ஸோ 4,000 22,000 ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்ன வரும், 3:0 கேன்சல் ஆகி 2:11 வரும். 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2:11 வரும். ஓகேவா? ஸோ 2:11. இப்போ என்ன பண்ணணும், நம்ம ரெண்டு ரேஷியோலையும் டிஃபரன்ஸ் எடுத்து மாற்றி மாற்றி மல்டிப்ளை பண்ணுவோமா. ஸோ ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ்ல என்ன ரேஷியோல டிஃபரன்ஸ் வருது, 9 யூனிட்ஸ் வருது. இன்கம்ல என்ன டிஃபரன்ஸ் வருது, 1 வருது. அப்போ இந்த செகண்ட் ரேஷியோ 1ஆலையும் ஃபர்ஸ்ட் ரேஷியோவை 9ஆலையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. என்ன வரும், 27 36ன்னு ஒரு இன்கம். சேவிங்ஸ் வந்து 2:11 வரும். அப்போ இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் மைனஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ வரணும். எக்ஸ்பெண்டிச்சர் சேமா வரணும், வருதான்னு செக் பண்ணி பாருங்க. 25 வருது, இங்கேயும் 25 வருது. ஸோ
இன்கம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரெண்டு பேருக்கு சேமா வந்துருச்சு, அவங்க சொல்லியிருக்க கண்டிஷன் படி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கொடுத்துருக்க சேவிங்ஸ் வந்து டைரக்டா அந்த அவங்க என்ன வேல்யூ சொல்லியிருந்தாங்களோ அதுக்கு வந்து ஈக்குவேட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ரெண்டு ரேஷியோவும் ரிலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் அதே ரேஷியோ தான் நம்ம எழுதியிருக்கோம், பட் டைரக்டா இந்த வேல்யூ வச்சு நம்ம எதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ நம்ம மெத்தட்ல போட்டுட்டு இப்போ டைரக்டா சேவிங்ஸோட ரேஷியோ வந்து இந்த இதுக்கு ஈக்குவேட் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும். ஸோ 2 யூனிட்ஸ் வந்து 4000, 11 யூனிட்ஸ் வந்து 22,000. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சா, அப்போ 1 யூனிட் வந்து 2000 வருது. நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க, வாட் வில் பி த இன்கம் கேட்குறாங்க. ஸோ இன்கம் ஆஃப் ஹூ, ஏவா பியா சொல்லலை. ஸோ நம்ம யாருக்கு வேணா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நம்ம தான் 1 யூனிட்டோட வேல்யூ 2000 இருக்குது. ஸோ ஏவோட இன்கம் கேட்டாங்கன்னா 27 யூனிட்ஸ் வந்து என்ன வரும், 54,000 வரும், அப்படியே டபுள் ஆகும். அதே மாதிரி பியோட இன்கம் கேட்டாங்கன்னா 36 யூனிட்ஸ் வந்து 72,000 வரும். ஸோ மெத்தட் இதுதான், நல்லா ஞாபகம் வச்சுங்க. எக்ஸ்பெண்டிச்சர் சேம் சொன்னாலும் இன்கம் சேவிங்ஸ் சேம் சொன்னாலும் என்ன பண்ணணும், ரெண்டு ரேஷியோ எழுதிட்டு இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் பாருங்க ரெண்டு ரேஷியோவும், அப்புறம் மாத்தி மல்டிப்ளை பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் ரேஷியோ டிஃபரன்ஸால செகண்ட் ரேஷியோவையும், செகண்ட் ரேஷியோ டிஃபரன்ஸால ஃபர்ஸ்ட் ரேஷியோவும் மல்டிப்ளை பண்ணிருங்க. சிம்பிள், கொஸ்டின் முடிஞ்சிடும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது வந்து போன சம்முக்கு முன்னாடி சம் பார்த்தோம்ல அதே மாடல். ஸோ பெர்சன்டேஜ்ல சொல்லிட்டாங்க, ரேஷியோல சொல்லாம பெர்சன்டேஜ்ல சொல்றாங்க. என்ன சொல்ல பாருங்க, சம் ஆஃப் த salaries of A and B together 43,000. A spends 95% of his salary, B spend 80% of his salary. Savings are same சொல்லிட்டாங்க. நம்மகிட்ட B யோட salary கேட்குறாங்க. ஸோ இன்கம் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ரிலேஷன் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க, இன்கம் ரேஷியோ தனியாகவும் எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ தனியாகவும் சொல்லிட்டு சேவிங்ஸ் சேம் சொல்லுவாங்க. நம்ம இன்கம் ரேஷியோவையும் எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோவும் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட் பண்ணிட்டு அப்புறமா சேவிங்ஸ் ஈக்குவலாக கொண்டு வருவோம். பட் இந்த சம்ல இன்கம் ரேஷியோவும் எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோவும் அவங்களே ரிலேஷன் சொல்லிட்டாங்க. அதாவது டோட்டல் இன்கம் 100 இருந்தா அதுல ஏ வந்து 95% எக்ஸ்பெண்ட் பண்றாரு, அப்ப 100:95 இருக்கும் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ. இந்த மாதிரி அவங்களே ரிலேஷனை சொல்லிட்டு நம்மகிட்ட சேவிங்ஸ் சேம் மட்டும் சொல்லிட்டாங்க, சம் ஆஃப் சேலரி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இந்த போன சம்முக்கு முந்தின சம் பார்த்தோம்னா அதே மாடல் தான். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஏ உடைய இன்கம் வந்து 95% ஸ்பெண்ட் பண்ணாங்க சொன்னாங்களே. ஸோ 95% ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஃப்ராக்ஷனில் எழுதுனீங்கன்னா 19/20 வரும். ஸோ ஏவோட இன்கம் வந்து 20, ஏவோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 19. அடுத்து பி வந்து என்ன செய்யறாரு, 80% ஸ்பெண்ட் பண்றாரு. ஸோ 80%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து என்ன வரும், 4/5. ஸோ 4ன்றது இன்கம், 5ன்றது வந்து பி உடைய எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ நமக்கு இன்கம் ஏவுடைய இன்கம், பி உடைய இன்கம், ஏவுடைய எக்ஸ்பெண்டிச்சர், பி உடைய எக்ஸ்பெண்டிச்சர் அந்த ஃபார்மேட்ல எழுதுனீங்கன்னா 20:5 வருமா. இது வந்து என்னது, ஏவுடைய இன்கம், பி உடைய இன்கம், ஓகேவா, இன்கம் ரேஷியோ. அடுத்து வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சர் எழுதுங்க. ஏவுடைய எக்ஸ்பெண்டிச்சர் 19, பி உடைய எக்ஸ்பெண்டிச்சர் 4, 19:4. இப்போ என்ன செய்வோம், இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் பார்ப்போமா ரேஷியோக்கு. ஸோ இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் வந்து இங்கே என்ன வருது, 15 வருது, இங்க வந்து 15 வருதா. ஸோ ரெண்டு பேருக்குமே 15 தான் வருது. அப்ப என்ன அர்த்தம், அந்த சம் மாதிரியே இங்கேயும் டைரக்டாவே நீங்க மைனஸ் பண்ணா 1:1 வருது. ஸோ அவங்க சொல்ற மாதிரி சேவிங்ஸ் சேமா வருது. ஸோ அதாவது மெத்தட் வந்து இதுதான், நம்ம இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் பார்த்து இந்த டிஃபரன்ஸால ஃபர்ஸ்ட் ரேஷியோவையும் இங்க வர டிஃபரன்ஸால செகண்ட் ரேஷியோ மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். பட் நமக்கு டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்குதா, அப்ப இந்த சைடும் சேமா தான் இருக்கும். இந்த ஹரிசாண்டல் டிஃபரன்ஸ் சேமா இருந்தா, ரேஷியோவா சொல்றேன், ஹரிசாண்டல் டிஃபரன்ஸ் சேமா இருந்தா இந்த வெர்டிகல் டிஃபரன்ஸும் சேமா தான் இருக்கும். அப்போ நீங்க டைரக்டாவே மைனஸ் பண்ணிடலாம். இது இன்கம், இது எக்ஸ்பெண்டிச்சர், இது வந்து சேவிங்ஸ். ஸோ சேவிங்ஸ் வந்து 1:1 அவங்க சொல்ற மாதிரி ரெண்டு சேமா தான் வருது. இப்போ வேல்யூவா நீங்க டைரக்டா ஈக்குவேட் பண்ணிடலாம். ஸோ 25 யூனிட்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவல், ஸோ 25 யூனிட்ஸ் வந்து 43,000 ஈக்குவல். அப்ப பி உடைய இன்கம் வந்து 5 யூனிட்ஸ் வரும். அப்படியே 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இது என்ன வரும், 8 டைம்ஸ் போகுமா, 6. ஸோ 8,600 வரும். இது பி உடைய இன்கம் வந்து 8,600. ஸோ டைரக்டா நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாம். இது வந்து நம்ம எப்பயும் பண்ற மாதிரி மாடல், ஓகேவா. ஸோ பெர்சன்டேஜ்ல பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம், ஏவுடைய இன்கம் 100A எடுத்துக்கோங்க, பி உடைய இன்கம் 100B எடுத்துக்கோங்க. ஏ வந்து எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாரு, 95%. அப்ப ரிமைனிங் 5% வந்து ஏவுடைய சேவிங்ஸா இருக்கும். அதே பி வந்துட்டு 80% ஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. அப்ப அவருடைய சேவிங்ஸ் வந்து 20B இருக்கும். ஸோ 20B இது ரெண்டும் ஈக்குவல் சொல்றாங்களா. ஸோ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிருங்க. இப்ப பி எந்த சைடு ஒன்று வந்துட்டீங்கன்னா A/B ஈக்குவல் டு 20/5. ஸோ 4:1 ரேஷியோல இருக்கும். ஸோ டோட்டல் இது வந்து ஏவோட இன்கம், இது பியோட இன்கம். டோட்டல் 5 யூனிட்ஸ் வந்து 43,000 ஈக்குவல். அப்ப பி வந்துட்டு 1 யூனிட் 43,000 டிவைட் பை 5 பண்ணீங்கன்னா சேம் 8,600 வரும். ஸோ ரெண்டு மெத்தட், ஷார்ட் மெத்தட் நம்ம பார்த்துருக்கோம், ஓகேவா.
இந்த மாடலுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் டைப்பு. என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி டைப்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து நான் ஆல்ரெடி இந்த ரேஷியோ ப்ரொபோஷன் ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ போட்டாலும் அதுலேயே ஒரு ரூல்ஸ் பேஸ்டு சம் தான் இதை நான் ஆல்ரெடி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த சம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு இன்கம் ரேஷியோ சொல்லிடுவாங்க, அடுத்து வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அமௌண்ட்லேயோ இல்லை சேவிங்ஸ் வந்து அமௌண்ட்லேயோ சொல்லிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சம்லேயே பாருங்க, இன்கம் ரேஷியோ வந்துட்டு என்ன சொல்றாங்க 5:3 சொல்றாங்க. ஸோ ஏ அண்ட் பி 2 பர்சன், அவங்களுடைய இன்கம் ரேஷியோ வந்து 5:3. ஓகேவா, இது வந்து இன்கம் ரேஷியோ. இவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லியிருக்காங்க இந்த சம்ல. எது வேணாலும் இருக்கலாம், எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லியிருக்கலாம், சேவிங்ஸும் சொல்லியிருக்கலாம். பட் இந்த சம்ல எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ சொல்றாங்க, ஏ உடைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 250 rupees, பி உடைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 150 rupees சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர். நம்மகிட்ட சேவிங்ஸ் ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ சேவிங்ஸ் ரேஷியோ நம்ம ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் வந்து அந்த ரூல் தெரியலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சிஎன்டின்னு போடுவோம். ஏன்னா இங்கே உங்களுக்கு வேல்யூ தெரிஞ்சாதான் இந்த இன்கம்லேருந்து இதை மைனஸ் பண்ணி ஒரு அமௌண்ட் வரும், அதுக்கு ரேஷியோ எடுத்தீங்கன்னா அதுதான் சேவிங்ஸ் ரேஷியோவாக இருக்கும். அதை தான் கொஸ்டினில் கேட்குறாங்க. பட் இந்த வேல்யூ தெரியாமல் டைரெக்டாக இதுலேருந்து ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணால் நமக்கு வேல்யூ கிடைக்காது. மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 5x மைனஸ் 215 வரும், இங்கே 3x மைனஸ் 115 வரும். ஓகேவா, ஸோ இதை வச்சு நீங்கள் எப்படி ரேஷியோ சேவிங்ஸ் ரேஷியோ வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஸோ சிஎன்டின்னு போட்டு முடிச்சுட்டு வந்துடும். பட் நமக்கு ரூல் என்ன இருக்குது ரேஷியோ ப்ரொபோஷன் பொறுத்த வரைக்கும், இன்கம் வந்துட்டு எந்த ரேஷியோவில் இருக்கோ அதே ரேஷியோவில் எக்ஸ்பெண்டிச்சர் இருந்தால் சேவிங்ஸ் ரேஷியோவும் அதே ரேஷியோவில் தான் இருக்கும். ஸோ சேவிங்ஸ் ரேஷியோ 5:3 தான் வரும். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 5:3. எப்படி எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ரேஷியோவில் இருக்குது, ரேஷியோ எடுங்க, 5:3 வருதா, 50 கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 5:3 வருது. ஸோ இன்கம் ரேஷியோ சேம், எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ சேமாக இருக்கு. அப்போ ஃபைனலாக சேவிங்ஸ் ரேஷியோ 5:3 தான் இருக்கும். இது அந்த ரூல் தெரியலன்னா நம்ம கண்டிப்பாக சிஎன்டி தான் போடுவோம். இந்த தப்பை பண்ணாதீங்க. ஸோ இப்படி ஒரு ரூல் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நான் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தேன். ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 5:3 சேவிங்ஸ் ரேஷியோ. ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு வேலை இதை கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்களே ஒரு வேல்யூ கொடுத்து செக் பண்ணி பாருங்க. இப்போ இன்கம் வந்து 5:3 சொல்றாங்கல்ல, 500 300ன்னு எடுங்க. நமக்கு தேவை 5:3 ரேஷியோவில் இருக்கணும். அது 5,000 இருந்தாலும் சரி, 3,000 இருந்தாலும் சரி, இல்லை 500 300 சரி, நமக்கு ரேஷியோ 5:3. ஸோ இன்கம் வந்துட்டு 500 300. ஓகேவா, ஸோ அவங்க சொல்லியிருக்க எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்னது 250, இது பியோட ஸ்பெண்டிங் வந்து 150. இப்போ சேவிங்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 215 வரும், இங்கே 115 வரும். ஸோ சேவிங்ஸ் ரேஷியோ என்ன ரேஷியோவில் இருக்குது, 5:3 ரேஷியோவில் தான் இருக்குது. ஸோ இதை தான் அந்த ரூலில் சொல்ல வராங்க அவங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ ரேஷியோ ப்ரொபோஷனில் பார்த்ததும் சேம் ரூல் தான். இன்னொரு கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் வந்து என்ன சொல்றாங்க, ஏபி 2 பேரோட இன்கம் வந்துட்டு ரேஷியோ சொல்லிட்டாங்க அதே மாதிரியே. ஸோ ஏ/பியோட இன்கம் ரேஷியோ வந்துட்டு 10:7ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, இதுல வந்து சேவிங்ஸ் அமௌண்ட்ல சொல்லிட்டு எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ரேஷியோன்னு கேட்குறாங்க. ஸோ சேவிங்ஸ் வந்து அமௌண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, போன சம்ல எக்ஸ்பெண்டிச்சர் அமௌண்ட்ல கொடுத்தாங்க, நம்மகிட்ட சேவிங்ஸ் ரேஷியோ கேட்டாங்க. ஸோ 5:3 ரூலை பேஸ் பண்ணி சொன்னோம். இந்த கொஸ்டின்லையும் இன்கம் ரேஷியோ கொடுத்துட்டாங்க, சேவிங்ஸ் அமௌண்ட்ல கொடுத்துட்டு எக்ஸ்பெண்டிச்சரை ரேஷியோவில் கேட்குறாங்க. ஸோ இங்கே அதே ரூல் தான். ஸோ உங்கள் மைண்டில் நிற்கணுன்றதுக்காக தான் நான் இன்னொரு சம் எடுத்தேன். ஸோ இன்கம் ரேஷியோ இது வந்து வந்துருச்சா. அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சேவிங்ஸ் அமௌண்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவருடைய சேவிங்ஸ் வந்து 190 rupees, இவருடைய சேவிங்ஸ் வந்து 133 rupeesன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மகிட்ட இது வந்து சேவிங்ஸ். ஓகேவா, நம்மகிட்ட எக்ஸ்பெண்டிச்சர் கேட்குறாங்க. ஸோ நம்ம ரூல் தெரியலன்னா இதை பார்த்தோன்னே நம்ம என்ன சொல்லுவோம், ஏவுக்கு வந்து ரேஷியோவில் இருக்குது இன்கம், ஏவுடைய சேவிங்ஸ் வந்து அமௌண்ட்ல இருக்கு, அப்ப எக்ஸ்பெண்டிச்சர் ஃபைன் பண்ண முடியாதுன்னு சிஎன்டி போடுவோம். பட் போன கொஸ்டின் மாதிரி இந்த கொஸ்டின்லையும் சேவிங்ஸ் ரேஷியோவா எடுங்க. இந்த மாதிரி மாடல் வந்தாலே உங்களுக்கு அந்த அமௌண்ட்ல சொல்லியிருக்காங்களா அதனுடைய ரேஷியோவை எடுங்க. அந்த ரேஷியோவும் இன்கம் ரேஷியோவும் சேமா இருந்தது அப்படின்னா ரிமைனிங் அவங்க கேட்டிருக்க ரேஷியோவும் சேம் ரேஷியோல தான் இருக்கும். இதுதான் இந்த ரூல். ஓகேவா, இந்த மாடலுக்கு இந்த மாதிரி தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். இதுக்கு சேவிங்ஸ் ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்ன வரும், 19 கேன்சல் பண்ணீங்கன்னா இது 10 times போகும், இங்க வந்துட்டு 7 times வருமா. ஸோ சேவிங்ஸ் அமௌண்ட்டாக கொடுத்துருந்தாங்க, அதை ரேஷியோவில் எடுக்கும்போது இன்கம் ரேஷியோவுக்கு ஈக்குவலாக இருக்கு. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோவும் 10:7 தான் வரும். ஓகேவா, அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அதனால இந்த ரூலை நல்லா பார்த்து வச்சுங்க. இந்த மாடலை பார்த்தா சிஎன்டி போட்டுறாதீங்க பதட்டத்தில். இந்த ரூல் பேஸ்டு சம் இது. ஓகேவா, அதனால ரேஷியோ வந்து இன்கம் என்ன ரேஷியோ இருக்கோ அதே ரேஷியோவில் தான் எக்ஸ்பெண்டிச்சரோ சேவிங்ஸோ இருக்கும். அடுத்து பார்க்க போகிற 3வது மாடல் வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். கொஸ்டின்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு இனிஷியலா எக்ஸ்பெண்டிச்சர் ஹிஸ்டரி சேவிங்ஸ் ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லையா ஏ ஸ்பென்ஸ்
70% சொல்லிடுவாங்க மொட்டையா. ஸோ அதுலேருந்து நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் ரேஷியோ எப்படி எடுப்பீங்க? 70% ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா ரிமைனிங் 30% தான் சேவிங்ஸாக இருக்கும். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் என்ன வரும்? 70:30 வரும். ஓகேவா? ஒன்று அந்த எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் வந்து டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி 70% ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிடுவாங்க. இல்லை 20% சேவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் என்ன வரும்? 80 இருக்கும். அங்கே எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங் வந்து 80:20 வரும். உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இந்த ரேஷியோ கொஸ்டின்லாம் கொடுத்துருவாங்க இந்த மாடலில். எக்ஸ்பெண்டிச்சர் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் எக்ஸ்பெண்டிச்சரும் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேவிங்ஸும் கொடுத்துருவாங்க. உங்கள்கிட்ட இன்கம்ல எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகுன்றதை கேட்பாங்க. அப்படி இல்லையா இது ரெண்டுலையும் வேல்யூஸை கொடுத்துட்டு இதுல என்ன வரும், இதுல சேவிங்ஸ்ல என்ன சேஞ்ச் நடக்கும் அப்படின்றத கேட்பாங்க. அப்படியும் இல்லையா இது ரெண்டையும் சேஞ்சஸ் கொடுத்துட்டு இதுல எக்ஸ்பெண்டிச்சர்ல என்ன சேஞ்ச் நடக்கும் பர்சன்டேஜ்ல கேட்பாங்க. ஸோ இந்த மாடல் இதுதான். இந்த ரேஷியோ உங்களுக்கு கொடுத்துட்டு இது மூணுல ஏதாவது ரெண்டை கொடுத்துட்டு மிச்சம் ஒன்றை கேட்பாங்க. இந்த மாடல் வந்தா எப்படி அப்ரோச் பண்றது பாருங்க. இப்போ இந்த கொடுத்துருக்க சம்பவம் பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் ரேஷியோ வந்து 5:4 சொல்லிட்டாங்க. இன்கம் இன்க்ரீசஸ் பை 12%. இன்கம் சேஞ்ச்னா இதை சொல்றாங்க. அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீசஸ் பை 17%. எக்ஸ்பெண்டிச்சர் நடக்கிற சேஞ்ச் சொல்றாங்க. நம்மகிட்ட சேவிங்ஸ்ல நடக்கிற சேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்படியே இந்த அலிகேஷன் ஃபார்மேட்ல என்னென்ன டேட்டா கிவனோ அதை அப்படியே ஃபில் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன சொல்லியிருக்காங்க? 17%. ஓகேவா? ஸோ 17%. சேவிங்ஸ் பர்சன்டேஜ் சேஞ்ச் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம். ஓவரால் இன்கம்ல என்ன சேஞ்ச் நடக்குது? 12%. ஸோ 12 மிடில் போட்டு எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் ரேஷியோ வந்து 5:4 சொல்லிட்டாங்க. ஸோ 5:4. ஸோ இப்போ அலிகேஷன் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 5:17 85 வரும். இந்த 4 into x plus 4x வரும். 5 plus 4 into 12. இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா x ஓட வேல்யூ என்ன வரும்? இது 108 வரும். 85 அந்த சைடு போயிடுச்சுன்னா 108 minus 85. ஸோ என்ன வரும்? 23 வரும். ஸோ 23/4% வரும். இதுதான் வந்து சேவிங்ஸ்ல நடக்கிற சேஞ்சஸ். ஓகேவா? ஸோ இந்த மாடல் கேட்டாங்கன்னா இப்படி தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். அலிகேஷன் ஃபார்மேட்ல போட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். நீங்க இன்கம் 100 அசியூம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அப்புறம் செகண்ட் கேஸ்ல ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் அதெல்லாம் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி அலிகேஷன்ல போட்டீங்கன்னா சிம்பிளா ஒரே ஸ்டெப்ல முடிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி இந்த மாடல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இன்க்ரீசஸ்னா பிளஸ்ல வரும் ஆன்சர், டிக்ரீஸ் ஆகுதுன்னா மைனஸ்ல வரும். இங்க நமக்கு x = +23/4% வருது. அப்ப சேவிங்ஸ் இன்க்ரீசஸ் பை இந்த வேல்யூ 23/4%. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரியே சப்போஸ் இந்த கொஸ்டின்ல வந்து இன்கம் இன்க்ரீசஸ் பை 12%, எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் பை 17% சொன்னாங்க. இன்க்ரீசஸ் சொன்னதுனால தான் நம்ம பாசிட்டிவ் எடுத்தோம் அந்த ரெண்டு வேல்யூ. சப்போஸ் இன்கம் டிக்ரீசஸ் சொல்லியிருந்தாங்க என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல மைனஸ் போடுவோம். எக்ஸ்பெண்டிச்சர் டிக்ரீசஸ் சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துல மைனஸ் போடுவோம். ஆக டிக்ரீசஸ் சொன்னா மைனஸ் யூஸ் பண்ணணும், இன்க்ரீசஸ் சொன்னா பிளஸ் யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. இங்கேயும் எக்ஸ்பென்ஸ் டு சேவிங்ஸ் ரேஷியோ வந்து 6:4 சொல்லிட்டாங்க. அடுத்து இன்கம் இன்க்ரீஸ்ட் பை 20%, எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீசஸ் பை 50%. அப்படியே அந்த அலிகேஷன் ஃபார்மேட்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எல்லாமே இருக்கு நம்மகிட்ட. ஸோ இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 50%, சேவிங்ஸ் வந்து X% தெரியாது, இன்கம் வந்து 20%. சேவிங் எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ வந்து 6:4. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 3:2 வரும். ஸோ 3:2 அலிகேஷன் எழுதிங்கன்னா 3 × 50 150, 2 × x 2x வரும், பிளஸ் 3 + 2 5 இருக்கும் இன்ட்டு 20. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து என்ன வரும்? இது 100 150 அந்த சைடு போச்சுன்னா 100 - 150 -15 இருக்கும். ஸோ இந்த 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா -25 வரும். அப்போ சேவிங்ஸ் வந்து 25% கம்மியாக இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த வேல்யூ வந்துட்டு நமக்கு 500 rupees சொல்லிட்டாங்க. அப்போ சேவிங்ஸ் இன்ட்டு 25% பண்ணீங்கன்னா உங்களுக்கு 500 rupees வரும். ஏன்னா சேவிங்ஸ்ல 25% குறையுது, இங்க ரியல் வேல்யூல 500 rupees குறையுது. ஸோ ரெண்டும் ஈக்குவல், அதனால ஈக்குவேட் பண்றோம். அப்ப 100% சேவிங்ஸ் வந்து என்ன வரும்? இது அப்படியே 4ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2000 rupees வரும். இனிஷியலா நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் ரேஷியோ இருக்கு. இதுல வர்ற இந்த 2 யூனிட்டோட வேல்யூ தான் இந்த 2000. அப்ப டோட்டல் இன்கம் 5 யூனிட்ஸ் வந்து என்ன வரும்? 5000 வருமா? ஸோ இந்த 5000ல என்ன சேஞ்ச் நடக்குதுன்னு கேட்குறாங்க. இன்கம்ல என்ன சேஞ்ச் நடக்குது? 20% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 5000ல 20% என்ன வரும்? 1000 rupees வரும். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 1000 rupees. ஸோ இந்த ஃபார்மேட்டை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, மற்றதெல்லாம் நார்மலாக நம்மளே பண்ணிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. நமக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்த ரெண்டு கொஸ்டினையும் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் ரேஷியோ, அதாவது அந்த அலிகேஷன்ல கீழே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ரேஷியோ வந்து டைரக்டா சொன்னாங்க. பட் இந்த கொஸ்டின்ல எப்படி சொல்றாங்க பாருங்க. இன்கம் 45,000 சொல்லிட்டாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் 33,000 சொல்லிட்டாங்க. நமக்கு தேவையானது எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் என்னன்னு வேணும். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் வந்து என்ன வரும்?
E/S எழுதுனீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 33,000, டோட்டல் இன்கம் வந்து 45,000, அதுல 33,000 எக்ஸ்பெண்டிச்சர் போயிருச்சுன்னா சேவிங்ஸ் என்னவா இருக்கும்? 12,000 இருக்கும். அப்ப சேவிங்ஸ் வந்து என்ன வரும்? 11:4 வருமா? 4 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 11:4 வரும். ஸோ நமக்கு தேவையான ரேஷியோ கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இன்கம் இன்க்ரீசஸ் பை 22%, எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீசஸ் பை 11%. அப்படியே டக்குன்னு தூக்கி அந்த அலிகேஷன் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்க. இன்கம் வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சர் 11%, சேவிங்ஸ் தெரியாது, இன்கம் 22%, இந்த ரேஷியோ 11:4. ஸோ அலிகேஷன் பண்ணீங்கன்னா 11 × 11 21 121 வரும். இது 4x வரும், ஈக்குவல் டு 11 + 4 15 இருக்கும். 15 × இந்த 22 பண்ணீங்கன்னா 313 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்ன வரும்? 121 அந்த பக்கம் போச்சுன்னா 109 இருக்குமா? 130 130 230 209 இருக்கும். ஓகேவா? ஸோ 209/4% வரும். இது வந்து பிளஸ்ல வந்திருக்கா, அப்போ சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம் சேவிங்ஸ். கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க? then what will be the percentage increase in savings? so same இதான். இதை நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? 5 டைம்ஸ் போகும், அடுத்து 2 டைம்ஸ், ரிமைனிங் 1, so 2.5. so 52.25% வந்து சேவிங்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். மாடல் அடுத்த क्वेश्चन பாருங்க. இங்க வந்து என்ன சொல்றாங்க? a man spends 72% of his income. so income 100 இருந்தா அவருடைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 72 இருக்கும். ரிமைனிங் இருக்க 28 வந்து சேவிங்ஸா இருக்கும். அப்ப நமக்கு வேண்டிய ரேஷியோ எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் டு சேவிங்ஸ் என்ன வரும்? 72:28 வருமா? 72:28 4 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 18 டைம்ஸ், இது 7 டைம்ஸ் இருக்கும். ஸோ ரேஷியோ கிடைச்சிருச்சு. அடுத்து வேற பர்சன்டேஜ் சேஞ்ச் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. இன்கம் வந்து இன்க்ரீசஸ் பை 28%, எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீசஸ் பை 25%. ஸோ ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் 25, சேவிங்ஸ் தெரியாது x, இன்கம் வந்து 28, கீழே ரேஷியோ வந்து இந்த 18:17. இப்போ இதை ரெண்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 415 வரும், பிளஸ் 7x ஈக்குவல் டு 25 × 28 என்ன வரும்? 700 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 250/7% வரும். 250/7% பிளஸ்ல வந்திருக்கு. அப்போ சேவிங்ஸ் வந்து இன்க்ரீசஸ் பை 250/7%, மைனஸ்ல வந்திருந்தா டிக்ரீசஸ் பை 250/7% சொல்லிப்போம். இந்த கொஸ்டின்ல இன்க்ரீசஸ். மாடல்ல அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன்கம் ஆஃப் ராகுல் இஸ் 60,000, எக்ஸ்பெண்டிச்சர் 40,000 சொல்லிட்டாங்க. அப்ப சேவிங்ஸ் வந்து என்னவா இருக்கும்? 20,000 இருக்கும். இப்போ நமக்கு தேவையான எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் ரேஷியோ வந்து 40,000 × 20,000 இருக்குமா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணா 2:1 ரேஷியோல இருக்கும். எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் டு சேவிங்ஸ் வந்து 2:1. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. இன்கம் இன்க்ரீஸ்ட் பை 20%, எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் பை 15%. ஸோ நம்ம பார்க்குற எல்லா சமயமே இன்கம்ல நடக்கிற சேஞ்ச் சொல்றாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் நடக்கிற சேஞ்ச் சொல்றாங்க, சேவிங்ஸ்ல என்ன சேஞ்சுன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு இன்கம் சேஞ்சும் சேவிங்ஸ்ல நடக்கிற சேஞ்சஸும் சொல்லிட்டு எக்ஸ்பெண்டிச்சர்ல என்ன நடக்குதுன்னு கேட்கலாம். அப்படி இல்லையா, எக்ஸ்பெண்டிச்சர்ல என்ன சேஞ்ச் நடக்குது, இன்கம்ல சேவிங்ஸ்ல என்ன சேஞ்ச் நடக்குதுன்னு சொல்லிட்டு நடுவில் இருக்க இன்கம்ல என்ன சேஞ்சுன்னு கேட்கலாம். அப்படியும் இல்லையா, 3 சேஞ்சஸையும் கொடுத்துட்டு ப்ரீவியஸா எவ்வளவு பர்சன்டேஜ் சேவ் பண்ணாரு அப்படின்னு கேட்டலாம். ஸோ நான் அந்த எக்ஸாம்பிள் அடுத்த சம்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த சம்ல பாத்தீங்கன்னா இன்கம் வந்துட்டு 20%. அப்ப இன்கம் அந்த 20 நடுவில் போட்டுக்கிறீங்க. எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 15%. ஸோ 15% லெஃப்ட் கார்னர் வரும், ரைட் கார்னர் வந்து X% சேவிங்ஸ். அது நம்ம தெரியாது, ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கீழே நம்ம எழுத வேண்டிய ரேஷியோ வந்து எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் டு சேவிங்ஸ் 2:1. இப்போ அலிகேஷனை சால்வ் பண்ணீங்கன்னா 2 × 15 13 வரும். இந்த 1 × x வந்து வெறும் x இருக்கும். 2 + 1 3 × 60 3 × 20 16 வரும். அப்போ 30 அந்த சைடு போகும்போது எக்ஸோட வேல்யூ வந்து 30% வரும். அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ பிளஸ் 13 வந்திருக்கு. அப்போ சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ்டு பை 30% வரும். ஓகேவா? உங்களுக்கு இந்த மாடல் வந்து வேற எப்படி மாற்றி கேட்கலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இன்கம்ல எக்ஸ்பெண்டிச்சர்ல வந்து 20% டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ -20 போடுவீங்க. சேவிங்ஸ்ல வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ +20 போடுவீங்க. இதனால ஓவரால் இன்கம் வந்துட்டு 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ 10 இங்க போட்டுருவீங்க. ஓகேவா? இது வந்து ஓவரால் இன்கம் இன்க்ரீஸ் சொல்றாங்க, 10 போடுறோம். இப்போ உங்கள்ட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி 3 சேஞ்சஸையும் கொடுத்துட்டு கீழே ரேஷியோ ஒன்று கேட்கலாம். எக்ஸ்பெண்டிச்சர் இனிஷியலா இருந்தால் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் ரேஷியோ கேட்கலாம். அப்படி இல்லையா, இனிஷியல் எக்ஸ்பெண்டிச்சர் பர்சன்டேஜ் எவ்வளவு, இனிஷியல் சேவிங்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு கேட்கலாம்.
ஸோ எப்படி கேட்டாலும் நம்ம இந்த அலிகேஷனை போட்டாலும் சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ அதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 20 - 10 10ன்னு வரும். 10 + 20 13 வரும். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் ஹிஸ்ட்ரி கீழே நமக்கு கிடைக்கிறது என்னது? எக்ஸ்பெண்டிச்சர் சேஞ்சுக்கு நேராக கீழே கிடைக்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ, சேவிங்ஸ் சேஞ்சுக்கு நேராக கீழே இருக்கிறது சேவிங்ஸ் ரேஷியோ. சேம் நம்ம அந்த ஃபார்மேட்டில் பார்த்தோம்ல அதே தான். ஸோ இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர், இது வந்து சேவிங்ஸ். ஸோ உங்களோட கொஸ்டின்ல இந்த இந்த ரேஷியோவை டைரக்டாக கேட்கலாம். இனிஷியலாக இருந்தால் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டால் 1:3. அப்படி இல்லையா எக்ஸ்பெண்டிச்சர் பர்சன்டேஜ் என்ன, இனிஷியல் எக்ஸ்பெண்டிச்சர் பர்சன்டேஜ் என்னன்னா, ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் 1, இன்கம் வந்து என்ன வரும்? 1 + 3 4ன்னு வரும். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 25%. இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர். சேவிங்ஸ் கேட்டாங்கன்னா சேவிங்ஸ் வந்து 3, டோட்டல் யூனிட்ஸ் வந்து 4. ஸோ 3/4 வந்து 75% சேவிங்ஸ். ஸோ இந்த மாடலில் எப்படி கொடுத்தாலும் இந்த ஒரு அலிகேஷன் ஃபார்மேட்டை வச்சு நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம்.